விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசிய சம்பவத்தில் எந்த தொடர்பும் இல்லாத தங்களை தொந்தரவு செய்வதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். இது தொடர்பாக அந்த பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சரவணன். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ளது இருவேல்பட்டு. இந்த பகுதியில் கடந்த மாதம் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் பொன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நேரில் சென்றனர். அப்போது பாஜக பெண் நிர்வாகி விஜயராணி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ராமர் என்கின்ற ராமகிருஷ்ணன் ஆகிய இருவரும் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மீது சேரை வீசியதாக திருவெண்ணைநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அமைச்சர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மீது சேரை வீசிய இருவரையும் கைது செய்வதற்காக இரவு நேரங்களில் போலீசார் தொந்தரவு செய்வதாகவும் இருவரும் வீட்டில் இல்லாத போது அவர்களது குடும்பத்தினரை மிரட்டுவதாகவும் கூறி அவரது உறவினர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர் கூட்டுச்சாலையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை கலைந்து செல்லாததால் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்த போது சாலையில் படுத்துக் கொண்டு போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.